ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் டிராஃபிக் ரூல்ஸை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா எவ்வளவு அபராதம் விதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருசக்கர வாகனம் 2 பேர்த்துக்கு மட்டும்தான். ஸோ அதிக பேர் போனீங்க அப்படின்னா அபராதம் விதிப்பாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரூ. 1000 அபராதம் விதிக்கிறாங்க. ஓட்டுநர் உரிமம் 3 மாத காலத்துக்கு ரத்து செஞ்சுருவாங்க. ஸோ இது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்கிறது கூட 2வது தான். இப்போ ரூ. 1000 ஃபைன் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்து ஹெல்மெட்டு. ஸோ ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஹெல்மெட் இல்லை அப்படின்னா அபராதம் ரூ. 1000 அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஓட்டுநர் உரிமத்தை 3 மாத காலம் ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரூ. 1000 அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு தான். ஹெல்மெட்டே ரூ. 700 விலைக்கு விற்கிது. ஸோ ரூ. 1000 கொடுத்து நம்ம ஃபைன் கட்டுறதுக்கு ஹெல்மெட் ரூ. 700 கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம். அடுத்தது செல்ஃபோன் பேசிகிட்டே நம்ம வண்டி ஓட்டினோம் அப்படின்னா அபராதம் ரூ. 1000 ரூ. 5000 வரைக்கும் போடுவாங்க. இல்லை அப்படின்னா சிறை தண்டனை 6 மாத காலத்துலேருந்து 12 மாத காலம் வரை போட்டுருவாங்க. இப்படி தான் டிடிஎஃப் வாசன் சிக்கிட்டார். ஸோ டிடிஎஃப் வாசன் ஆல்ரெடி பைக்கில் போய் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ காரில் போகிறப்போ செல்ஃபோன் பேசிகிட்டே போன மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. இதை பார்த்துட்டு இப்போ ஜெயிலில் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் ரெண்டுமே தொடர்ந்து குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே பண்ணுவாங்க. அபராதம் இருக்குது. அடுத்தது அபராதம் ரூ. 10,000 இல்லை அப்படின்னா சிறை தண்டனை 2 வருட காலம் இது பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த ஃபஸ்ட்டு அபராதம் விதிப்பாங்க. இது இல்லை இதையும் கேட்கல அப்படின்னா மறுபடியும் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் 3 மாத காலத்துக்கு ரத்து செஞ்சுருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் மறுபடியும் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாத இருக்கிற மாதிரி தான் கணக்காக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஸ்பீடு. ஸோ ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா ஃபைனு. இதில் இலகுரக வாகனம் ரூ. 1000 ரூ. 2000 வரைக்கும் அபராதம். எப்படின்னா லாரி இந்த மாதிரி இதில் போகிறீங்க அப்படின்னா ரூ. 2000 ரூ. 3000 வரைக்கும் ஃபைன் அமௌண்ட்டு. இதில் ஓட்டுநர் உரிமம் 3 மாதம் ரத்து செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவு. ஸோ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா ரூ. 10,000 அபராதம். ஸோ நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரூ. 10,000 அபராதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் 3 மாதத்துக்கு ரத்து செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துலேருந்து 24 மாதம், அதாவது 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே நீங்கள் மது போதையில் வண்டி ஓட்டினா மட்டும்தான். இதே ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட அதிகமான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ரூ. 5,000 அபராதம். அதுக்கப்புறம் சிறை தண்டனை 3 மாதம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ கண்டிப்பாக ரூ. 5,000 அபராதம் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேஸில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ரூ. 500 10,000 வரைக்கும் அபராதம் விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஸ் பைக் ரேஸாக இருந்தாலும் சரி, கார் ரேஸாக இருந்தாலும் சரி, இது அந்த ட்ராக்கில் தான் ஓட்டணும். சும்மா நார்மல் ட்ராக்கில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரேசிங் மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா ரூ. 500 10,000 வரைக்கும் அபராதம் விதிப்பாங்க. ஓட்டுநர் உரிமத்தை 3 மாதம் ரத்து செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் சிறை தண்டனை 12 மாதம் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான். ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை விட அதிகமான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பர்மிட்டு. ஸோ பர்மிட் இல்லாமல் வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா, அதாவது ஓன் போர்டு வண்டியை வாடகைக்கு ஓட்டுறதோ, இல்லை பர்மிட் வாங்காமையே வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வர்றதோ, இந்த மாதிரி பர்மிட் வாங்காமல் வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ரூ. 10,000 அபராதம். அதுக்கப்புறம் சிறை தண்டனை 12 மாதம் கொடுத்துருவாங்க. இது பர்மிட் அப்படிங்கிறது காரு இதுக்கெல்லாம் பர்மிட் இருக்காது. ஸோ ஒரு சில வாகனங்களுக்கு மட்டும்தான் பர்மிட் இருக்கும். அந்த பர்மிட் வாங்காமல் வண்டி ஓட்டக்கூடாது. அடுத்தது ரொம்ப ஆபத்தாக வண்டி ஓட்டுறது. ஸோ ஒருத்தர் மேலே இடிக்கிற மாதிரி போகிறது, அந்த மாதிரி பண்ணுறது. இடிக்கிறதில்ல, இடிக்கிற மாதிரி போனாவே அபராதம் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரூ. 1000 5,000 வரைக்கும் அபராதம். ஓட்டுநர் உரிமம் 3 மாதம் ரத்து செஞ்சுருவாங்க. சிறை தண்டனை 6 12 மாதம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுத்துருவாங்க. அடுத்து அவசர ஊர்திகளுக்கு, அதாவது ஆம்புலன்ஸுக்கோ இல்லை பேட்ரோல் வண்டிக்கோ நம்ம வழி விடாமல் ஓட்டினோம் அப்படின்னா ரூ. 10,000 அபராதம் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் 6 மாதம் ரத்து செஞ்சுருவாங்க. சிறை தண்டனை 6 மாதம் பண்ணிடுவாங்க. ஸோ பேட்ரோல் வண்டிக்கு வழி விடாமல்னா கூட பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த ஆம்புலன்ஸ்லாம் நம்ம வழி விடாமல் போனோம் அப்படின்னா ஒருத்தர் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். ஸோ அதுக்கு ரூ. 10,000 அபராதமே குறைவான அமௌண்ட்டு தான்.
ஸோ அதுக்கப்புறம் சிறுவர், சிறுமியர் வந்து வண்டி ஓட்டுனாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து இதுதான் வந்து இப்போ அதிகமா வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாரி வந்து பண்ணி கூட வந்து நெறைய இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சிறுவர், சிறுமியர் வண்டி ஓட்டுனாங்க அப்படின்னா, பெற்றோர் அல்லது வாகன உரிமையாளருக்கு வந்து ரூ. 25,000 வந்து அபராதம் வந்து பண்ணிருவாங்க. அதாவது வாகனம் யார் குடுத்தாங்களோ அவங்களுக்கோ, இல்ல வந்து பெற்றோருக்கோ வந்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் பெற தகுதி இழப்பு வந்து 25 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து 18 வயசு ஆனாவே ஓட்டுநர் உரிமம் எடுக்க முடியும். ஆனா, அந்த குழந்தை மட்டும் 25 வயசு வரைக்கும் ஓட்டுநர் உரிமம் வந்து எடுக்க முடியாது அப்படிங்க சொல்லிருவாங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோர் அல்லது வாகன உரிமையாளருக்கு வந்து 3 வருஷம் வந்து சிறை தண்டனை வந்து குடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஆக்சிடென்ட் ஆகறக்கு முன்னாடி வந்து பெரிய பிரச்சனை ஆகாது. சிறுவர் வந்து ஓட்டுனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவான ஃபைன் அமௌண்ட் மட்டும் போடுவாங்க. ஒருவேளை அவங்க வந்து ஓட்டுநர் டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுனா தான் வந்து பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகறக்கு முன்னாடி வந்து நம்ம குழந்தைகளுக்கு வண்டிய வந்து குடுக்கறத வந்து தடுக்கிறது நல்லது. அடுத்து வந்து அதிகாரிகளோட உத்தரவ வந்து மீறுறாங்க அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனை தான். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து லைசென்ஸ் பார்க்குறக்கோ, எதுக்கோ நிறுத்துறாங்க அப்படின்னா, நீங்க நிறுத்தாம வண்டி ஓட்டிட்டு போறது, இல்ல வந்து எதிர்த்து பேசுறது, ஸோ இந்த மாரி வந்து ஏதாவது வந்து நியாயமா அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து நியாயமா நடந்துக்கணும். ஸோ அத வந்து அவங்க அவங்க நார்மலா கேட்குறப்போ நம்ம எல்லாமே காட்டணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மேண்டேட்ரி. ஸோ இப்போ வந்து அவங்க லைசென்ஸ் கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் கேட்குறாங்கன்னா, கண்டிப்பா வந்து காட்டணும். அந்த மாதிரி ஏதாவது விதிமீறல்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து டிஸ்ஓபே அப்படிங்கிறாகும். ஸோ அவங்க வந்து நம்மள ஏதாவது வந்து தவறா பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில எதிர்த்து பேசுறங்கிறது வேற. அவங்க வந்து நார்மலா பொலைட்டா பேசுறப்போ, நம்மளும் வந்து பொலைட்டா எல்லாத்தையும் காட்டிட்டு போகணும். அதுதான் வந்து கரெக்டான ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்ஓபே பண்றோம் அப்படின்னா, அதுக்கு அபராதம் வந்து ரூ. 2,000 வந்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உத்தரவுக்கு வந்து நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு பனிஷ்மென்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்ல டிராஃபிக் போலீஸ் வந்து விதிக்கிற பனிஷ்மென்ட்ஸ் அண்ட் ஃபைன் அமௌண்ட்ஸ். ஸோ இதே மாரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.